பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்தறிய சொன்னார். நாங்கள் அறுத்தெறிஞ்சோம். கற்பப்பை அடிமை சின்னம், நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை, அதை அறுத்தெறியணும், நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார். அதை அறுத்து எரியலை. அதெல்லாம் சொல்லணும், நீங்க சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன், அதெல்லாம் சொல்லணும், பேசணும். தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டுமிராண்டி மொழி, தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாசை, இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசணும். சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க சொல்லணும், பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும். அங்க பெரியார் அங்கிட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கேட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன். கர்ப்பப்பையை நீக்குதல் தாலி அடிமை சின்னம் என்றெல்லாம் பெரியார் பேசினாரா? ஆம், பேசினார். இந்த கருத்துக்கள் முழுக்க பெரியார் பேசிய கருத்துக்கள் தான். அது மெய்யான கருத்துக்கள் தான். அதை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம். கடவுளை நம்பாதீர்கள். தமிழ் காட்டுமிராண்டி பாஷை. பெண்கள் தாலியை அறுத்து வீசணும், அது உங்களை அடிமைப்படுத்துகிறது. பெண்கள் கர்ப்பப்பையை எடுத்து வீசுங்கள். இது போன்ற வார்த்தைகளை பெரியார் கூறியதாக சீமான் அவர்கள் கூறியுள்ளார். இதே வார்த்தைகளை வைத்து ஈரோட்டில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் நீங்க வாக்கை கேட்டு பாருங்கள். அப்படி காந்தி அல்ல மற்ற விஷயங்களை பற்றி நீங்க ஓட்டு சேகரிக்க பார்த்தீர்கள்னா நான் செருப்பால் அடிப்பேன் என்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் சீமான் வாயிலிருந்து வந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எச் ராஜா அவர்கள் சீமானெல்லாம் இதை பேசவில்லை, நான் தான் ஈவிஆர் பெரியாருக்கு எதிராக முதல் முறையாக குரல் கொடுத்தேன் என்கிற அவருடைய பிரஸ் மீட்டும் நேற்று வைரலாக ஊர்மையில் பேசுகிறார் என்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் விஜயோடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய அவருடைய பாப்புலாரிட்டியிலிருந்து பயந்து இப்போ சீமான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக பெரியாரை பற்றி பேச தொடங்கிவிட்டார் என்கிற அந்த விஷயம். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல, பிஜேபி RSS எந்த ஐடியாலஜியை எடுத்து வைக்க பார்க்கிறார்களோ அதை முட்டுக் கொடுக்கும்படி சீமான் அந்த வேலையை பார்க்கிறார். அதாவது RSS பிஜேபியுடைய பி டீமாக சீமான் வேலை பார்க்கிறார். இந்த அனைத்து விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக ப்ரொஃபசர் மணிகோ அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த பதிவின் தொடக்கத்திலேயே ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து வைத்தேன். கடவுளை நம்பாதீர்கள், தமிழ் காட்டுப்பிராண்டி பாஷை, பெண்கள் தன்னுடைய தாலியை அறுத்து வீச வேண்டும், கர்ப்பப்பையை நீக்க வேண்டும், இது எல்லாமே பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்கிற இந்த வார்த்தை. சீமான் இந்த விஷயத்தை பல்வேறு முறை எடுத்து வைக்கிறார். பல மீடியா ஸ்டேட்மெண்ட் வழியாகவும் இது வருகிறது. இதை பற்றி உங்களுடைய வணக்கம். பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க தமிழ் சமூகத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் எழுதியதும் பேசியதும் அவர் காலத்திலேயே நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. அதை பலரும் வாசித்திருக்கிறார்கள், பலரும் படித்திருக்கிறார்கள். அதிலே முரண்பட்டவர்களும் உண்டு, அதை ஆதரித்து பேசுபவர்களும் உண்டு. இதையெல்லாம் கடந்த காலங்களில் சீமான் ஆதரித்து பேசியவர்தான். ஆனால் இப்படி திடீரென்று கொஞ்ச காலமாக இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் அதிதீவிரமாக எதிர்த்து வருகிறார். இந்த கடந்த 10-15 நாட்களாக மிக தீவிரமாக அவர் அந்த விமர்சனத்தை ரொம்ப கடுமையான வார்த்தைகளாலும் பேசுறார். இன்றைக்கு புதிய தலைமுறையில் கூட நேர்காணலில் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று கார்த்திக் மனோகரன் நிருபர் கேட்க அவர் ஒரு கடுமையான ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி பேசியிருக்கிறார். அது ஒரு அந்த அவர் பேசிய கெட்ட வார்த்தையை ஒரு அமைதிப்படுத்தி ஒரு பீப் சவுண்டு என்று சொல்வார்களே, அதை போல அதை போட்டிருக்கிறார்கள். மிக கடுமையாக பேசுகிறார், தரம் தாழ்ந்த வார்த்தையில் அவர் பேசுகிறார்.
இப்ப ஏன் சீமான் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளிலும் மிக தீவிரமாக பேசுகிறார் என்றால், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி மாநாடு போட்டார். அந்த மாநாட்டிலே தனது கொள்கை தலைவர் பெரியார் என்று அவர் அறிவித்தார். இப்ப அண்மையில் கூட பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான அந்த மக்களை போய் சந்தித்திருக்கிறார். இதை சீமான் மிக கடுமையாக திட்டுறார். பெரியார் எப்படி கொள்கை தலைவர் என்று விஜய் சொன்னதை ரொம்ப கடுமையா பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா அமைப்பை சார்ந்தவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் விஜயை அவர் என்ன பெருசா பேசுறாரு, அவர் பேசியது ஒரு குட்டி திராவிடம் என்று அவர்கள் அதை விமர்சிக்கிறார்கள். சீமான் விமர்சிப்பதும் பாரதிய ஜனதா விமர்சிப்பதும் இது இரண்டும் ஒரே புள்ளிகள் தான் இணைகிறது. இங்கதான் நமக்கு ஐயம் வருகிறது, சந்தேகம் வருகிறது. இதை நான் தொடர்ந்து எனது பேச்சிலே நான் கடந்த முறை கூட குறிப்பிட்டேன். கர்ப்பப்பையை நீக்குதல் தாலி அடிமை சின்னம் என்றெல்லாம் பெரியார் பேசினாரா? ஆம், பேசினார். தொடர்ந்து இது போன்ற பல வகையான கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார். இந்த கருத்துக்கள் முழுக்க முழுக்க பெரியார் பேசிய கருத்துக்கள் தான். அது மெய்யான கருத்துக்கள் தான். அதை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாலி என்கிற ஒரு அடையாளம், ஒரு ஆணாதிக்க சின்னம், அது பெண்களை மையப்படுத்தி இருக்கிறது. பெண்களை திருமணமானவள் என்று அடையாளப்படுத்துகிறது. ஆனால் ஆணுக்கு அந்த அடையாளம் இல்லை. அது வெறும் 2 ரூபா கவுரு தானே, ஒரு மஞ்சள் கவுரு தானே. அப்ப அந்த ஆணுக்கு ஒரு அடையாளம், பெண்ணுக்கு ஒரு அடையாளம் என்று வருகிற போது இந்த பேதத்தை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை மறுக்கிறார். இது சாதாரணமாகவே இது தெரியும். கர்ப்பப்பையை அகற்றுதல் என்கிற ஒரு முக்கியமானது. இன்றைக்கும் கூட பெண்கள் கர்ப்பப்பையை அகற்றுகிறார்கள். என்னுடைய தாயார் கூட கர்ப்பப்பையை அகற்றியவர் தான். கர்ப்பப்பை அகற்றுவது என்பது இன்றைக்கு மிக சாதாரணமாக நடக்கிறது. ஆனால் பெரியார் சொன்ன காலம் என்பது இந்த முழுக்க முழுக்க குழந்தை பெற்றுக் கொள்ளுதல், குழந்தை வளர்ப்பு என்கிற அடிப்படையில ஒரு பெண்ணுடைய ஒட்டுமொத்த அவர் வாழ்நாளில் ஒரு பெண்ணுடைய நேரம் என்பது முழுக்க முழுக்க குழந்தை வளர்ப்பிலும் குழந்தை பெற்றுக்கொள்வதிலும் அந்த நேரம் அதிலேயே போய்விடுவதனாலே ஒரு பெண் அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி அவர் அடுத்து ஒரு ஆற்றலான ஒரு வேலையை ஒரு பெண் செய்வதற்கு தடையாக இருக்கிறது என்கிற கோணத்தில் தான் பெரியார் கர்ப்பப்பையை நீக்க சொன்னார். அது மட்டுமல்ல, குடும்ப கட்டுப்பாட்டை பேசியவர் பெரியார். அண்ணல் அம்பேத்கர் கூட பேசியிருக்கிறார். ஆண் கருத்தடையை பேசியவர் அம்பேத்கர். அப்ப கருத்தடை செய்து கொள்வதன் மூலமாக குழந்தை பேற்றுக்காக போடுகிற நேரத்தை மிச்சப்படுத்துவதன் மூலம் ஒரு பெண் படிப்பதற்கும் வேலைக்கு போவதற்கும் ஒரு நேரம் அவளுக்கு கிடைக்கிறது என்கிற ஒரு கோணத்தில், ஒரு நவீன கோணத்தில் தான் பெரியார் இதையெல்லாம் சொன்னார். இப்ப இவங்களுக்கு என்ன, பெண் தொடர்ந்து பிள்ளை பெற்றுக் கொண்டும் பிள்ளையை வளர்த்து கொண்டும் இருக்கிற ஒன்றை தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இது ஒரு நவீன சிந்தனையை நோக்கி நகர்த்திய பெரியாரை இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை. இது மிக மிக நான் திரும்ப கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியோ சீமானோ பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இத்தனை குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவங்க எதுவும் அதில் ஏதாவது கட்டுப்பாடு வச்சிருக்காங்களா? இல்ல குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் பற்றி ஏதாவது நிலைப்பாடு வச்சிருக்காங்களா? இல்ல 10 புள்ள 15 புள்ள பெற்றுக்கலான்னு கருதுறாங்களா என்று நாம அவங்கள பார்த்து கேட்கிறோம். ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் என்ன குடும்ப முறை இருந்ததோ அதையத்தான் இவங்க திரும்ப அந்த குடும்ப முறையே நீடிக்கணும் என்று அவர்கள் கருதுகிறார்களா? இதான் என்னுடைய கேள்வி. மிக முக்கியமான கேள்வியை அதை கேட்கிறேன். கர்ப்பப்பையை அகற்றிக் கொள்ளுதல், குடும்ப கட்டுப்பாடு செய்தல் என்பதெல்லாம் ஒரு பெண் தன் வாழ்நாளில் பிள்ளை பெறுவது என்பதை தவிர
வேற ஒன்றுமே இல்லாத ஒரு காலத்தில் அந்த நேரத்தை காலத்தை மிச்சப்படுத்துகிற சிந்தனையை வழங்கிய தந்தை பெரியாரை வந்து பேசுவது, மிக மோசமாக பேசுவது என்பது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது வந்து ஒரு உள்நோக்கம் கண்ட ஒரு பேச்சாகவும், ரொம்ப தடித்த வார்த்தையில், தரமற்ற வார்த்தையில் பேசுவது என்பது மிக மோசமான ஒரு பேச்சாக இன்றைக்கு சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியார் அவர்களை பொறுத்தவரையில அவர் ஒரு தேர்தல் நோக்கமற்ற ஒரு தலைவர். அவர் குறிப்பாக பெரியார் பார்ப்பன தலைமையை, பார்ப்பனிய எதிர்ப்பை மிக தெளிவாக, திட்டவட்டமாக, வலுவாக எதிர்த்தவர் என்கிற காரணத்தினால்தான் RSS, பிஜேபி போன்றவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்கள். சீமானையும் ஊக்கப்படுத்துகிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள், கைத்தட்டி ரசிக்கிறார்கள். தனக்கு ஒரு சீமான் கிடைத்து விட்டான் என்று கொக்கரிக்கிறார்கள். இதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கலைஞர், அண்ணா, அம்பேத்கர் போன்றவர்கள் பார்ப்பனியத்தை மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் நீக்கு போக்காக, ஒரு தளர்வாக அவர்கள் பார்ப்பனர்களை தனிப்பட்ட வகையில் அவர்கள் எதிர்க்காமல் பார்ப்பனிய தன்மையை எதிர்த்தவர்கள். ஆனால் பெரியார் பார்ப்பனர், பார்ப்பனிய தன்மை கொண்ட இருவரையும் சமரசமில்லாமல் எதிர்த்தார். எனவேதான் பார்ப்பனர்களும் பார்ப்பனியத்தினுடைய அடிவரடிகளும் தூண்டிவிட்டு சீமானை இன்றைக்கு மிக தீவிரமாக பேச வைத்திருக்கிறார்கள். சீமான் பார்ப்பனியத்தை, பார்ப்பன அதிகாரத்தை தூக்கி பிடித்து இன்றைக்கு அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசுவதிலே அவர் மிக தீவிரமாக இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம அதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலையோ, ராசாவோ, ராசாவோ அதையெல்லாம் ஊக்கப்படுத்துகிறார்கள், வரவேற்கிறார்கள், ஆம் என்று அதை ரசிக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. கடந்த ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் பெரியார் படத்தின் மீது ஒரு சிறுவன் சிறுநீர் பெய்தான். இன்றைக்கு சீமான் அதை வாயால் செய்கிறார். இந்த சீமானுடைய இந்த செயலை பார்ப்பனர்களும் பார்ப்பனியமும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய தொடக்க நிலை கருத்தாக இருக்கிறது. கார்த்திக் மனோகர் பிரபாகரன் அவர்களுடைய பெரியப்பா மகன். பிரபாகரன் வந்து சித்தப்பாவுன்னு கூறுறாரு. அவர் ஒரு நேர்காணலில் பல உண்மைகளை எடுத்து வைக்கிறார். அதாவது பிரபாகரன் வந்து சந்தித்து இருக்கலாம், ஆனால் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இதுக்கு மேலே இருந்திருக்காது. ஏதோ ஒரு புகைப்படமும் எடுத்திருக்கலாம், ஆனால் இவர் காட்டும்படி அதெல்லாம் கிடையாது. ஆமைக்கறி எல்லாம் கொடுத்ததாக கூறுறாரு, விருந்து வச்சதெல்லாம் கூறிட்டு இருக்காரு. அதெல்லாம் அங்கே நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எங்கள் சித்தப்பா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்கிறார். நேரடியாக சீமானை அவர் தாக்கி பேசியதால் அதுவும் ஒரு அரசியல் ரீதியாக அவரை பேச வைக்கிறார்களா என்கிற கேள்வி வருகிறது. ஏன்னா இத்தனை வருஷமா பேசாத கார்த்திக் மனோகரன் திடீர் என்று இதற்காக பேசுகிறார். அதே போன்று பெரியாருடைய படத்தை நான் தான் எடிட் செய்து கொடுத்தேன் என்று கூறக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட், அவரும் நேற்று ஒரு காணொலியை கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்பு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார், சன் டிவிக்காகவே கொடுத்திருக்கிறார். நான் தான் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தேன் என்று கூறும்போது இத்தனை ஆண்டுகளாக எங்க இருந்தார்கள், எதற்காக சீமானை பற்றி எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, உண்மைகளை கொண்டு வரவில்லை என்கிற இந்த கேள்வியும் வருகிறது இல்லையா? இல்ல, சீமான் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி வந்து பேசுவார்? மிக மோசமாக பேசுறார், பெரியார இழிவுபடுத்துகிறார், தரந்தாழ்ந்த ரொம்ப தரைமட்டத்திற்கு சென்று மிக கேவலமாக அவதூறு பரப்புறாரு. ஈழ போராட்டத்தை அதை தலைமையேற்று நடத்திய ஒரு மிகப்பெரிய போராளியாக இருந்த பிரபாகரன், மேதகு பிரபாகரன், அவரை சந்தித்தேன். அவர் வந்து அப்படி சந்திக்கும் போது நாங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொள்வோம், அவர் எனக்கு ஆமக்கறி தந்தார் என்றெல்லாம் பேசுகிற கதையை எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து பொறுமையாக கேட்டுக்கொள்வது? ஈழப் போராட்டம் அல்லது பிரபாகரனை நேசித்தவர்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கெல்லாம் தெரியும். திராவிட இயக்கத்தார், வைகோ போன்றவர்கள், கொளத்தூர் மணி தோழர் போன்றவர்கள், கு ராமகிருஷ்ணன் தோழர் போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமா போன்றவர்கள் எல்லாம் அதோட தொடர்புடையவங்க. இவங்க யாரும் இந்த ஆமக்கறி கதையெல்லாம் சொல்லல.
அப்படி சொல்லாத கதையை இவர் சொல்வதும், தப்பு தப்பா பேசுவதும், தவறாக பேசுவதும் எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? எனவே ஆதாரங்களை எடுத்து நிமிடத்துக்கு நிமிடம் வலைதளத்துல திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஈழ போராட்டத்தின் மீது பற்று கொண்டவர்கள்லாம் எடுத்து ஆதாரத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்னென்னலாம் பொய் சொல்றியோ, இந்த பார் உண்மை, இந்த இருக்கு பார் ஆதாரம், பிரபாகரன் அண்ணன் மகனே பேசுறான் பாரு, இந்த பார் நீ அவர் கூட எடுத்த புகைப்படம் இன்னும் சொல்றிய, இந்த பார் இந்த நீ உன்னோட புகைப்படம் ஒரு போலியான புகைப்படம்னு எடுத்து ஆதாரங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படித்தான் அதை நம்ம பார்க்கணும். சீமான் சொல்கிற எந்த ஒரு கருத்திற்கும் சரியான ஆவணங்களோ எதுவுமே கிடையாது. எந்த ஆவணமும் எந்த அடிப்படையும் இல்லாமல் பேசுகிற சீமானைத்தான் தொடர்ந்து தமிழ் சமூகம் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்கள் பல்வேறு தேசிய இன போராட்டத்தை உள்வாங்கிய ஒரு போராளி. அவர் தன்னை ஒரு போர் வீரர் என்று எங்கேயுமே அவர் சொல்லிக்கல. அவர் ஒரு எளிய கல்விசார் அடித்தட்டு குடும்பத்திலே பிறந்தவர். அவர் தன்னை நான் அப்படி அடிச்சிடுவேன், இப்படி குத்திடுவேன் என்றெல்லாம் பேசுகிற ஒரு தலைவர் அல்ல. ஆனால் சீமான் மிக மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார், மிக தவறாக பேசுகிறார். ஏன்னா சீமானுக்கு ஒரு சீமான் பேசுகிற ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் பின்னாலும் ஒரு பாசிச போக்கு இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுறேன். இப்ப கலைஞரை மிக மோசமாக பேசுறாரு. என்ன பேசுறாரு? கலைஞர் தமிழ் சமூகத்திற்கு தலைமை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்று மிக மோசமாக இழித்தும் படித்தும் சீமான் பேசுவது ஒரு பாசிச போக்கு. அது உங்களுக்கு தெரியும், வரலாற்றை நீங்க பின்னோக்கி பாருங்க. 2ஆம் உலகப் போரில் இத்தாலியாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இப்படித்தான் பாசிச திமிரு பிடித்த பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அதனுடைய வழிவந்த அதை உள்வாங்கிய சீமான் தான் இன்றைக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ நாங்கள் ஒரு இராணுவவாதமாக நாங்க இராணுவ வழியில் தான் நாங்க தீர்வை சொல்லுவோம் என்று அவர்கள் கருவிகளை தூக்கவில்லை. ஆனால் சீமான் வெட்டுவேன், குத்துவேன், செருப்பால் அடிப்பேன் என்று பேசுவதெல்லாம் ஒரு வகையான பாசிச போக்கு. அதைத்தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தன்னை ஒரு போர்க்குடின்னு நினைக்கிறாரு. எப்படி மத்திய காலத்துல பெரிய பேரரசுகள் உருவானதோ, எப்படி ஒரு இராணுவம் கட்டமைக்கப்பட்டதோ, அந்த இராணுவத்தில் எப்படி பல்வேறு போர்க்குடிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதில் இருந்து செயல்பட்டார்களோ, அப்படிப்பட்ட போர்க்குடிகளில் ஒருவன், அதனுடைய மிச்ச சொச்சம்தான் நான் என்பதை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னை ஒரு போர்க்குடின்னு சொல்றாரு. ஏன் கலைஞரை இழிவுபடுத்துறாரு? கலைஞர் ஒரு எளிய குடியில் பிறந்தவர், ஒரு அடித்தட்டு குடியில் பிறந்தவர். அதனால அவர் தலைமையேற்க முடியாதுன்னு சொல்றாரு. சீமான் தமிழ் தேசிய இனத்திற்கு தலைமையேற்பேன்னு சொல்றது ஒரு இராணுவவாத போக்கில் இருந்து தான் அவர் அதை அப்படி பேசுறாரு. ஆனால் தமிழ் தேசியம் என்பது, தமிழ் தேசிய போராட்டம் என்பது, தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் நவீனத்தை ஆதரிக்க வேண்டும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நாம் ஆதரிக்க வேண்டும், பல்வேறு கலாச்சார பரிவர்த்தனைகளை எல்லாம் நம்ம செய்யணும். அப்பதான் ஒரு தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியும். நான் வெட்டுவேன், குத்துவேன் என்று தரம் தாழ்ந்து பேசுகிற சீமான் எப்படி தமிழ் தேசியத்தினுடைய தலைமையை அவர் ஏற்க முடியும்? எப்படி ஏற்பார்? இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான பேச்சாக இருக்கிறது. வெட்டுவேன் குத்துவேன் என்கிற இந்த விஷயத்திற்கே வந்து விடலாம். திருமுருகன் காந்தி வீட்டை முற்றுகையிடச் சென்ற தாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், அவர்கள் கையில் இந்த கம்பு, கட்டை, இது போன்ற ஆயுதங்கள் எல்லாம் இருந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இன்னைக்கு போலீஸும் அவர்கள் மீது வழக்கையும் பதிவிட்டிருக்காங்க. நான் வலைவொலியில பார்த்தேன். தோழர் திருமுருகன் காந்தி அமைப்பில் தொடர்புடைய ஒரு தோழருடைய புத்தக கடையில் சென்று முற்றுகையிட்ட ஒரு காட்சியையும், அது நாங்கள் அப்படித்தான் முற்றுகையிட்டோம்
என்கிற அடிப்படையில அங்க போன தீரன் திருமுருகன் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுர பகுதியை சார்ந்த ஒரு சுயசாதி அரசியல் பேசுகிற ஒரு நபர், அவர் ஒரு 50 பேரை கூட்டிக் கொண்டு அங்கே போய் வந்ததாக அவரே வலைவொலியில நேர்காணல் கொடுக்கிறார். இவர் சீமானை ஆதரிக்கிறார். சீமானை ஆதரிக்கிறவர்கள் யார் என்றால் சுயசாதி பேசுகிற அத்தனை பேரும் ஆதரிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த தீரன் திருமுருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர்தான் திருமுருகன் காந்தியினுடைய அமைப்பினுடைய தொடர்புடைய அந்த புத்தக கடையில் போய் தகராறு செய்ததாக சொல்கிறார். ஆனால் பெரியாரிய உணர்வாளர்கள் திட்டமிட்டு ஒரு நாள் குறித்து கடற்கரை சாலையில் இருக்கிற சீமான் வீட்டிற்கு நீ இப்படி அவதூறு பரப்புகிறாயே, நீ சான்று கொடு என்று அவர்கள் ஜனநாயக வழியில், ஜனநாயகத்தினுடைய ஒரு போராட்ட வழியில் நின்றுதான் போய் அவங்க அங்க பேசுறாங்க, முற்றுகையிடுறாங்க. ஆனால் அவர்கள் எந்த கருவிகளையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை, கலவரம் செய்யவில்லை. ஆனால் அது ஒரு ஜனநாயக வழி. அவங்க கேட்கிறாங்க, நீ ஆதாரம் கொடு, இல்லை என்றால் நாங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்ற ஒரு ஜனநாயக வழியிலான போராட்ட முறையைத்தான் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நான் அந்த பார் உன் வீட்டை முற்றுகையிடுறேன் என்று பேசுவதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது? இது முழுக்க முழுக்க ஒரு அராஜகமான, ஒரு அரம்பத்தனமான, ஒரு ரவுடித்தனமான போக்கைத்தான் அவர்கள் கையாளுகிறார்கள். ஆனால் பெரியாரிய கூட்டமைப்போ, தோழர் திருமுருகன் காந்தியோ, தோழர் கு ராமகிருஷ்ணனோ அல்லது நாகை திருவள்ளுவன் தோழரோ இவர்கள் யாருமே அப்படி செல்லவில்லை. அவர்கள் கருவிகளோடு அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் நாள் குறிப்பிட்டு திட்டமிட்டு பதில் சொல் என்றுதான் நீலாங்கரையில் சென்று முற்றுகையிட்டார்கள். அதற்கு அவர் நேர்மையாக பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் சீமானை பின்னிருந்து இயக்குவது, உற்சாகப்படுத்துவது எல்லாமே பார்ப்பனர்களும் பார்ப்பனியும் தான் அந்த வேலையை செய்து, அதனால தான் சீமான் துணிச்சலாக இதையெல்லாம் அவர் மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார், மிக தரந்தாழ்ந்து பேசுகிறார். என்னுடைய கடைசி கேள்வி, இப்போ எச் ராஜா ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம். சீமான் ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட்ல நிற்கிறார். இப்போ எச் ராஜா நேற்று பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அவர் தன்னுடைய பிஜேபி நாங்க தான் பெரியாரை எதிர்க்கிறதில் முன்னிலையில் இருக்கிறோம், எங்களுடைய இடத்தை சீமான் பிடிக்க பார்க்கிறார் என்கிற ஒரு ஸ்டாண்டையும் அவர் எடுத்து வைக்கிறார். அதாவது பிஜேபி தான் பெரியாரை எதிர்க்கிறதை ஒழிய எங்களுடைய ஐடியாவை சீமான் திருடி கொண்டார் என்கிற குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்கிறார். சொல்லாமலேயே எடுத்து வச்சுட்டார். அதை எப்படி பார்க்குறீங்க? எச் ராஜா வழியாக இல்ல பிஜேபியோட எதிர்ப்பு வழியாக அவர்கள் என்ன சாதிக்க பார்க்கிறார்கள்? இல்ல, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இதெல்லாம் வேடிக்கையாகவும் ரொம்ப வினோதமாகவும் இருக்கிறது. பார்ப்பனியத்தை, பார்ப்பனிய தலைமையை குறிவைத்து பெரியார் களமாடினார். எனவே தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க பெரியாரை பிஜேபி காரர்களும் RSS காரர்களும் திட்டமிட்டு குறிவைத்து தொடர்ந்து எதிர்க்கிறார்கள், தொடர்ந்து தாக்குகிறார்கள். ஆனால் சீமான் ஒரு இராணுவவாத போக்குடையவர். நான் சொன்னேன் இல்லையா, கடந்த கால வரலாற்றுல ஒரு குடிப்பெருமை பேசுவது, ஒரு போர் பெருமை பேசுவது என்கிற அடிப்படையில் அவரும் பாசிசத்தை நோக்கி தான் போறாரு. சீமானம் ஏற்கனவே சனாதானம், ஏற்கனவே மனுநீதி, ஏற்கனவே பார்ப்பனியம் என்று பேசுகிறவர்களும் பாசிச போக்குடையவர்கள் தான் இல்லையா? இவர்கள் 2 பேருமே பெரியாரை வேறு இருக்கிற முயற்சியில் தான் ஈடுபடுகிறார்கள் இல்லையா? இதில் யார் முன் யார் பின் என்கிற போட்டி வேண்டுமானால் நடக்கலாமே தவிர இவர்கள் இருவருமே இணைந்துதான் பெரியாரை வேறறுக்க வேண்டும், பெரியாரை சிதைக்க வேண்டும் கருதுறாங்க. இது இவர்கள் பேசிக்கொள்வது என்பதெல்லாம் வேடிக்கையான ஒரு பேச்சு தான். 2 பேரும் அதைத்தான் செய்யறாங்க என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். இதுல ஒன்றும் வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருவருமே பாசிச போக்கு கொண்ட ஒரு தன்மை கொண்ட நபராகத்தான் இன்றைக்கு அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அதைத்தான் வெளிப்படையாக பேசுகிறார்கள். அதை இந்த பக்கத்திலிருந்து பார்ப்பனர் அல்லாதார் சமூகத்தில் பிறந்து இந்த பக்கத்திலிருந்து பார்ப்பனியத்திற்கு சேவை செய்கிற, பார்ப்பனர்களால் உற்சாகப்படுத்துகிற ஒரு வேலையை சீமான் செய்கிறாரு. அப்படிதான் 2 பேருக்கும் ஒரே புள்ளியில தான் இணைகிறாங்க. இதை வியப்பதற்கோ ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பதுதான் என்னுடைய இறுதியான கருத்தாக இருக்கு. சார், தேங்க்யூ ஸோ மச். பெரியார் என்கிற வார்த்தையை வைத்து வெறும் அரசியல் மட்டும்தான் நடக்கிறதை ஒழிய
அந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபம் பிஜேபி அல்ல நாம் தமிழர் கட்சி என்கிற இது போன்ற கட்சிகள் தனக்காக அந்த லாபத்தை மட்டும்தான் தேடிக்கொள்கிறார்கள். இதை வைத்து தமிழர்களுக்கோ அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான லாபத்தையும் அவர்கள் தேடிக் கொடுக்கவில்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. மீண்டும் ஒரு முறை இதே போன்ற இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றியா.